ஒரு மாணவன் எந்த பலனுள்ள கலையையும் தவிர்த்து விடலாகாது. தனக்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு அவர் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மனிதன் எந்த அறிவை பெறாமல் இருப்பானோ அந்த அறிவிற்கு எதிரானவனாக ஆகிவிடுவான். இன்னைக்கு உலகத்துல பாக்குறோமா இல்லையா? ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அது தேவையில்லைன்னு சொல்லுவான், அது தேவையில்லைன்னு சொல்லுவான், அது ஆபத்தானதுன்னு சொல்லுவான், அது வழிகேடுன்னு சொல்லுவான். சரியா? அதை கற்றுக்கொண்டவங்களையும் சேர்த்து குறை கூறக்கூடியவனாக ஆயிடுவான். அப்போ மனிதன் எந்த அறிவை பெறாமல் இருக்கிறானோ அந்த அறிவிற்கு அவன் எதிரானவனாக ஆகிவிடுவான். எனவே பலனளிக்கக்கூடிய எந்த கலையையும் அவன் தவிர்த்து விடக்கூடாது. தேவையான அளவிற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவினுடைய பொதுவான பண்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு அறிவிற்கு இன்னொரு அறிவு எப்போதும் உறுதுணையானதாகத்தான் இருக்கும். திருக்குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் கற்காததின் காரணத்தினால் திருக்குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் கற்பனை கதைகள், பழமை கதைகள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படின்னா என்ன? தனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அது தவறானதுன்னு சொல்லி மனிதன் சொல்லிடுவான். இப்படி இருக்கக்கூடியவனுடைய பொதுவான போக்கு எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், முர்ரின் மரீலின் எஜிது முர்ரன் பிஹி மா அர்சுலாலா, நோயால் வாய் கசந்து இருக்கக்கூடியவன் நல்ல தண்ணீரை குடித்தாலும் அது கசப்பானதே என்பதாகவே கூறுவான். சரிங்களா? அப்போ ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்வான்? நமக்கு தெரியாதுன்னு ஒதுங்க மாட்டான், தன்னுடைய அறியாமையை கொண்டே விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவான் இல்லையா? கல்வி அப்படிங்கிறது அடியாரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரணி தான் கல்வி. சில கல்வி நேரடியாக அடியாரை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். சில கல்வி அந்த பயணத்திற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். எல்லை பாதுகாப்பில் ஈடுபடக்கூடியவர்களை போன்று, எல்லை பாதுகாப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்தஸ்துல இருப்பாங்க. ஆனா எல்லோருடைய நோக்கமும் நாட்டை பாதுகாப்பதுதான். ஒருத்தர் கமாண்டரா இருப்பாரு, ஒருத்தர் சாதாரண போர் வீரரா இருப்பாரு, ஒருத்தர் மருத்துவம் பார்க்கிறவரா இருப்பாரு. அப்ப எல்லை பாதுகாப்பில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றுதான், நாட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில எந்த கல்வியை கற்றாலும் சரி, அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அடையிறது தான்.